டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸை வந்து தூக்கி போடாமல் அதை வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்க போகிறோங்க. அதுவும் ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசராக மாற்றிக்க போகிறோம். பாருங்கள், இந்த கவரை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க ஈரம் இல்லாமல். அதே மாதிரி இந்த சின்ன கவரையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அந்த 2 கவரையுமே சேர்த்து ஸ்டாப்லர் பண்ணி விட்டுலாங்க. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டப்பை ஸ்டிக் எடுத்துருக்கேங்க. அந்த ஸ்டிக்கை இந்த கவருடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த ஸ்டிக்கை வச்சு அந்த பிளாஸ்டிக் கவரை வெளிப்பக்கமாக இந்த மாதிரி மடிச்சு விட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தச்சு முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு கனமான கயிறை எடுத்து அந்த கட்டப்பை ஸ்டிக்குள்ளே இன்செர்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த கயிறை வந்து வெளிப்பக்கமாக ஹேங் பண்ணுற மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஈர்க்குச்சி இருக்குங்களா, அந்த குச்சை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கயிறை இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணி 0 காஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணி ஒரு அட்டகாசமான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம பெரிய கவரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலா பாக்கெட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த குட்டி கவரில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி தூள் பாக்கெட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க இந்த ஆர்கனைசர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க.